ஹே ஹாய் அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அண்டு இவங்க அப்படியே பெருசாக எதுவும் இன்ட்ரோலாம் இல்லை, டேட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மேபி உங்களுக்கு தம்ப்லைனை பார்த்ததும் ஓரளவு கெஸ்ஸிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக்கிரி வெர்சஸ் பிஸ்னஸ்மேன், இது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நியூவாக இருக்கலாம், இல்லை ஓல்டாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு நியூவாக ஓல்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்கடா, ஓகே? அண்ட் இதில் கண்டிப்பாக டாப் ஜேகே, ஓகே? இப்போ வாங்க அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இப்படி ஸ்டார்டிங் சீனில் நம்ம டயாங் ஒரு மாதிரி எப்படி அவங்களோட கேங் கூட உட்காந்துட்டு கெத்து காட்டிகிட்ருக்கான். இது எப்படின்னா லைக் ஃப்ரீ ஹேரை விட்டுட்டு கொஞ்சம் லாங்கான ஹேர், அது அப்படியே லைக் பிக்சரில் எப்படி இருக்கானோ அதே போஸில் டயாங் அப்படியே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக அரட்டை அடிச்சிட்ருக்கான். அப்போது அந்த பக்கமாக ஒரு ஓல்டு கப்புள்ஸ் போகிறாங்க. அதில் அந்த பாட்டி சொல்கிறாங்க, எவ்வளோ வயசாச்சு இதுங்களுக்கு, இன்னும் கூத்தடிச்சு உட்காந்துட்ருக்காருங்க பாரு, ஏதாவது பொறுப்பாக வேலையை பார்க்கலான் இருக்கா இவனுங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் வர போகிறவங்கள கமெண்ட் அடிக்கிறதே வேலையாக போச்சு அப்படி சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்டே சொல்லிட்டு வராங்க. அந்த தாத்தாவும், ஏண்டி வாயை மூடுறி, கேட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், கேட்கட்டுங்க, கேட்குறதுக்காக தான் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் திருந்தவே மாட்டானுங்க பொறுக்கி பசங்க அப்படி சொல்லிட்டு முறைச்சிட்டே போகிறாங்க அந்த பாட்டி. ஸோ இது கேட்டுருது அவங்களுக்கு, அந்த பசங்களுக்கு. டே மச்சான், என்னடா எங்கள் பாடுறா, அந்த கிழவிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை பார்த்துட்டு பொறுக்கின்னுவாங்க. விடு விடு, அதுவே வயசான ஆண்டி கிழவி. டேய் நீ எல்லாம் வயசானதுக்கிட்டலாம் போய் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, எப்படி பேசுகிறானுங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி கோவப்படுறாங்க. நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நானே வயசாகி தாட்டி போயிருக்கேன், இப்போ அவங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன், விட்டுடு வேலையை பாரு, நம்ம அமைதியாக போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி திரும்பி அப்படியே முறைச்சிட்டே போகிறாங்க. முக்கியமாக நம்ம டயாங்க அப்படியே செம்மையாக முறைச்சிட்டே போகிறாங்க, பொறுக்கி பொறுக்கி உட்காந்துட்ருக்கான் பாரு அப்படின்னு. ஸோ இங்கே டயாங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, டேய் விட்றா, அது அப்படிதான் அப்படி சொல்லிட்டு டயாங் ஏதோ பெருசாக கண்டுக்கல. ஸோ அடுத்து அப்படியே ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்துட்டு அப்படி தோல் மேலே கையை போட்டு ஒரு மாதிரி ஜோடியாக போகிறாங்க. அதை பார்த்ததும் டயாங்கு செம்ம எரிச்சல் ஆகிடுது. ஸோ அப்படியே ஏய் நில்றி அப்படின்னு மென்றான். என்ன என்ன பிரச்சனை உனக்கு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியோம் வேலையை, ஏய் மூட்டு நில்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பையனும், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது ரோடு, பார்த்து பேசுங்க. அடங்குடா, சும்மா ஒரு பொண்ணு கிடச்சா போதுமே ஈன்னு இழிச்சிட்டு வந்துடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன மயிருக்கு பிரச்சனை பண்ணுறீங்க நீ? என்ன ஒரு டைம் கூப்பிட்டா உன்னால் வர முடியாதா? நீ கூப்பிட்டா நான் ஏன்டா வரணும்? வாயை உடச்சிருவேன்டா வாடான்னு. அப்போ நீயும் மரியாதை கொடு, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓ அப்படி வரீங்களா மேடம், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது எத்தனை நாளாக நடக்குது, உனக்கு என்ன வந்துச்சு, இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? ஆஃப்கோர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், மூடிட்டு சொல்லு, எத்தனை நாளாக நடக்குது, இது எத்தனை நாளாவோ நடக்குது, வாட்ஸ் ஓவர் ப்ராப்ளம், மூடிட்டு போயிட்டாரு, நீ வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. மச்சான் என்ன பண்ணா, என்னடா ஒன்றையே கண்டுக்காமல் போகிறான் அந்த பொண்ணு, இப்போ பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டக்குன்னு இழுத்து அப்படியே பலார்னு ஒன்று கன்னத்துலேயே கொடுக்குறான். பொறுக்கி நாயே அப்படின்னு மாதிரி திட்டுறா. மறுபடியும் ஒன்று பொலிச்சுன்னு வைக்கிறான். அந்த பையனும் அப்படியே தன்னிட்டு, பாஸ் என்ன பண்ணுறீங்க, பொண்ணு கையை நீட்டி அடிக்கிறீங்க? ஆமாண்டா, என் தங்கச்சியை நான் அடிப்பேன், நீ யார் அதை கேட்குறதுக்கு? அவள் பின்னாடி சுற்றிட்டுருப்ப, நான் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும், அப்படி தானே? பிரதர் உங்கள் சிஸ்டரா? ஆமாம் என் தங்கச்சி தான். இப்போ என்ன? இது எத்தனை நாளாக இருக்குது, எத்தனை நாளாக வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை பிரதர்,
இன்றைக்கி வீட்டில் சொல்லிடலாம் தான் போகிறோம். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அப்படி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி உன்னோட லவ்வோட டெப்னஸை செக் பண்ணிடலாமா? இல்லை பிரதர், எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? நீ எப்படிப்பட்ட பையன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சி பின்னாடி வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ஷர்ட் கலரை பிடிச்சிட்டு அப்படியே தள்ளிட்டு போகிறான். எங்கள் தங்கச்சி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா, அடி வாங்கிட்டும். ஏன்னா தங்கச்சி வந்து அண்ணனை எப்பயுமே வில்லனாக தான் பார்ப்பா. அவளுக்கு தயங்களாக பெருசாக பிடிக்காது. பிகாஸ் அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மாமோட பையன் தான் தயங், செகண்ட் மாமோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. இவ தங்கச்சியாக தான் பார்க்குறா. பட் அவள் என்றைக்கும் தயங்கை வந்து அண்ணனாக பார்த்தது கிடையாது. அவளுக்கும் இவளுக்கும் செட் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி போனான். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம். அவனோட இன்டென்ஷன் என்ன அந்த பையனோடது அப்படின்னு சொல்லிட்டு டயங்க்கு நல்லாவே தெரியும். இது தெரிஞ்சும் சில நாள் கண்டுக்காமல் தான் இருந்தான், எப்படியா போய் தொலை அப்படின்னு. பட் இருக்க அவங்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கே நம்ம தங்கச்சி வாழ்க்கை வீணாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேசிகிட்டு அந்த பையனை அப்படியே வாக்குவாதத்துலேயே வந்து அப்படியே அது அடிதடியாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி ஃபைட்டிங் போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்டில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மாஞ்சிட்ருக்கானுங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஓல்டான கப்புள்ஸ் கூட நின்றுட்டு, ஏய் பொறுக்கி பயலை, என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, யாரோட மானத்தை வாங்குறதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி செம்ம காண்டாகி கத்துறாங்க. தாத்தாவும், இங்கே பாரு கொஞ்சம் அமைதியாக இருடி, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏங்க வாயை மூடுங்க நீங்கள், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எங்கே நான் தொடப்போம் அப்படின்ற மாதிரியே தேடுறாங்க. ஸோ இங்கே தாத்தா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டியை. ஸோ இங்கே டைம் அவங்க செம்மையாக போட்டு செம்ம அடி அடிச்சிட்ருக்கான். அவனை மாற்றி 2 பேரும் அடிச்சிக்கிறானுங்க. உனக்கு நான் சலிச்சவன்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே அடிச்சுட்டு மாஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து வெஹிக்கல்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த வெஹிக்கல்ஸ்லாம் கண்டுக்கவே இல்லை. எங்கள் பாட்டுன்னு சரியான அடி, செம்மையாக அடி வெட்டு குத்துன்ற மாதிரி போயிட்டுருக்கு. சம்டைம் ப்ளீடே ஆகிடுது சில 2 பேருக்கும் வாயில். ஸோ அந்த அளவுக்கு ஃபைட் போயிட்டுருக்கும்போது இங்கே தங்கச்சி அப்படியே அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா. எதுவுமே எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது கார்லாம் வந்து அப்படியே ஒரு கார் வந்து அப்படியே சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் ஆகுது. அப்படியே டயாங் வந்து அந்த காரில் அந்த பிளட்டோட அந்த கையை அப்படியே அந்த காரோட ஃப்ரண்ட் பார்ட்டில் அப்படியே வச்சுட்டு, என்ன எங்கள் கண்ணு தெரியலையா என்ன, மனுஷன் நின்றுட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அந்த பையன் ஆல்மோஸ்ட் பயங்கர நிலமையில அப்படியே கீழே படுத்துருக்கான். டயங் மட்டும் ஏஞ்சி நின்று அந்த காரோட ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த கையை வச்சுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த காரோட ஓனருக்கு செம்ம காண்டாகுது. அவனும் அப்படியே வெளியே வந்துட்டு, டேய் பொறுக்கி என்னது இது, இந்த கார் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா உனக்கு, என்னோட ப்ரீசியஸான டைமையும் கூட இப்படி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கே, உனக்கு அறிவில்லை, சென்ஸ் இல்லை, மேனஸ் இல்லை அப்படின்ற மாதிரி செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு ஏய் அடங்கு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு கற்று தான். அந்த பிஸ்னஸ் மேனும் கப்பு சிப்புன்னு ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே ஹலோ, ஒழுங்காக வாயை அடக்கி பேசு, இல்லை வாயை கிழிச்சி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் மேனும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டயாங்கோ, யாரா அது கொசு மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது அப்படின்ற மாதிரி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான் டயாங். அப்படியே நிமிர்ந்து பார்த்து பிளார்னு ஒன்று கன்னத்துல வைக்கிறான். அச்சோ சாரி தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே ஜேகே அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஐயோ மறைக்கிறானே ஒன்றும் பேசாத டயங்கு. அப்படியே டயங்கோட மைண்ட் வாய்ஸ், இந்த பொறுக்கைக்கேற்ற போக்கிரி தான் நல்லா தான் இருக்குது பீஸு அப்படின்னு டாப் டு பாட்டம் அப்படியே பார்க்குறான். அந்த பிஸ்னஸ் மேன் பார்த்துட்டு அப்படியே ஏய் கையட்றா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறான். ஸோ டயாங் அப்படியே டச் பண்ணிட்டானே
அப்படின்னு மாதிரி அப்படியே அவங்க கை டச் பண்ண அந்த ப்ளேஸில் கை வச்சுட்டு ஐயோ நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான் பார்த்துட்டு. ஸோ அந்த காரில் இந்த பிளட் ஸ்டெயின், என்னோடய கார் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, இதுக்கு நீ வட்டியும் முதலமா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டயங்கோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு இவனை எங்கே இருந்தாலும் டார்ச்சர் பண்ணி காசு வாங்கி ஆகணும், இவனெல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அடிப்பட்ட அந்த பையன் கீழே விழுந்திருப்பான் இல்லையா, அவனும் தூக்கி இவனோட கார்லேயே போட்டுட்டு என்னையே அடிச்சிட்டல்ல, இதுக்கும் நீ வட்டியும் முதலமா வச்சுதான் ஆகணும், பார்த்துக்கிறேன் உன்னை இவனை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறேன் பைத்தியம் அப்படின்னு மாதிரி திட்டிட்டு அப்படியே சங்குக்கு முறைச்சிக்கிட்டே போகிறான். அந்த பிஸ்னஸ் மேன் வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். எப்படி அடித்து வச்சுருக்கான் பார், பொறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அப்படியே போகிறான். இங்கே அப்படியே டயங்கு இவ்வளோ நேரம் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணானே தெரில. அந்த பிஸ்னஸ் மேன் வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ அப்படியே ஜங்குக்கு எங்கே இந்த டயங்கை தொட்டானோ அங்கே அப்படியே கையை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் என்ன பேசினான்னு கூட கண்டுக்கவே இல்லை. நம்மட்டே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மச்சான் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாங்க டயாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அப்படியே என்னடா என்ன டேய் எவ்வளோ நம்மளை கூப்பிட்றது, என்னடா பண்ண, அவன் பண்ண வந்தான் தள்ளி விட்டான்னு தூக்கி போயிட்டே இருக்கான், என்னடா நடக்குது. ஆமாம் அவன் பேர் என்ன, யாரோட பேர், அதான் இப்போ காரில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தானே டிப்டாப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னடா சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இங்கே எப்படியே பாட்டி ஏய் டயாங் அப்படின்னு வைக்க போகிறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டு சரி மச்சான் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ எல்லோரும் அப்படியே கிளம்புங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டி அப்படியே தள்ளிக்கிட்டே இதோ வந்துட்டு பாட்டி என்ன அப்படின்ற மாதிரி போகிறான். என் தங்கச்சி கறியும் அப்படியே டைம் பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி கோவமாக நடந்து வரா. ஸோ பாட்டியும் தாத்தாவும் இதை பார்த்துட்டு ஏண்டி உனக்கே இந்த தேவையில்லாத பிரச்சனை, எத்தனை டைம் சொல்லியிருக்கான் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு, எதுக்காக கண்ட பையனும் கூடன்னு நீ சுற்றிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து திட்டுறாங்க அந்த பொண்ணை. பாட்டி நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாண்டி எனக்கு ஒன்றும் தெரியாதான், உனக்கு ரொம்ப தெரியும், அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாட்டியும் திட்டுறாங்க, தாத்தாவும் செம்மையாக பிடிச்சி திட்டுறாங்க. சின்ன பொண்ணுன்னு போனா போட்டுன்னு பாசமாக வளர்த்தது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போகிறாங்க. இங்கே டயாங்கோட காதை பிடிச்சி நல்லா திருகுறாங்க பாட்டி. உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, பாட்டி விடுங்க வலிக்குது, எத்தனை டைம் சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு, அப்படி இருந்தும் பண்ணுற பாட்டி. நான் அமைதியாக தானே உட்காந்துட்டு இருந்தேன், நானும் பிரச்சனையை தேடிட்டு போகிறேன், அதுவாக வருது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, வர பிரச்சனையெல்லாம் விட முடியாது அப்படி ஃப்ரீயாக, இதான் நம்ம பாலிசி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பிடிச்சி திருவுறாங்க. பாட்டி விடு பாட்டி, தாத்தா ஏதாவது சொல்ல, எனக்கு தெரியாது நீயாச்சு உன் பாட்டியாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி 4 பேரும் போகிறாங்க. இப்போ அப்படியே டைம் அவனோட ரூமுக்கு போயிட்டு பெட்டில் படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு நெஞ்சிலே கை வச்சிட்டானே, ஹார்ட்டையே ஆட்ட போட்டானே, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கான். இங்கே அப்படியே பாட்டி டயாங் அப்படின்னு வரைக்கும் போகிறாங்க. என்ன கிளவி, ஏய் சாரி என்ன பாட்டி சொல்லுங்க அப்படின்னு வெறி கேட்குறான். டேய் உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, ஒழுங்கு மரியாதை ரெடியாகி அழகாக போகிற வழியை பாரு, இப்போ போய் இந்த வேலையை நீ வாங்கிட்டு வரல மோனே உன்னை வீட்டிலையே சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் அடுத்து நடக்கிறே வேறு தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். ஸோ இங்கே தாத்தா டேய் அவள் சும்மா சொல்லலை, நிஜமாக நானே இந்த டைம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறவன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. போச்சுடா, சரிங்க தாத்தா நான் போகிறேன், நாளைக்கு தானே பார்த்துக்கலாம். சரி நம்ம நாளைக்கு எந்த கம்பெனிக்கு தான் அப்படி இன்டர்வியூ போகிறோன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெப்சைட் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருப்பான் அப்ளிகேஷன் எல்லாம், இப்போ தான் எடுக்கிறானே. ஸோ எந்த இதுக்கெலாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் போட்ட ஒரு 10 கம்பெனிஸில் 4 கம்பெனி தான் அவங்கள இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னே கூப்பிட்ருக்காங்க. அந்த 4 கம்பெனியில் ஃபஸ்ட்டு 2 கம்பெனியை பார்க்குறான். இது ரொம்ப மொக்கையான கம்பெனி, இங்கே போனால் வேலையே இருக்காது,
சேலரியும் ரொம்ப டம்மியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அடுத்து 3வது கம்பெனி அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இது கொஞ்சம் ஓகே தான், பட் இங்கேருந்து முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ், தாத்தா பாட்டி வேறு இருக்காங்க. நியர்பையாக ஏதாவது சொல்லியிருக்கானா அப்படின்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் 10வது கம்பெனியாக வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கான். ஸோ அதுக்கு வந்து வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க இன்டர்வியூக்கு. அதில் பார்க்குறான், இது கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபைன், நம்ம நாளைக்கு இங்கே போவோம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இமெயிலுக்கு ரிப்ளையும் பண்ணுறான். அங்கேருந்து ரிசீவ் ஆகி இவனுக்கும் ஒரு இமெயில் வருது. சரி, ஓகே, நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவனும் நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, போவோம், சரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏதாச்சும் புக்ஸ் எடுத்து அப்படின்ற மாதிரி அவனும் புக்ஸ் எடுத்து சும்மா 4 புரட்டிட்டு அடப்போடாடி இதெல்லாம் காலேஜோட சரி, இப்போல்லாம் எடுத்து படிக்க சொன்னேன் அவன் படிப்பான், எப்பா சாமி முடியல அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே கவுந்துக்கிறான். எப்படியே ஆஸ் யூஷுவல் அப்படியே நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுது. அவங்க பாட்டி வழக்கம் போல், டேய் தியோங் எந்திரிடா, அப்படியே தூங்கிட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முத்துன்னு முத்துறாங்க. பாட்டி, என்ன பாட்டி உனக்கு பிரச்சனை, எதுக்கு தான் இப்படி பண்ணுற நீ? ஏய், இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குடா. ஆமாம்ல, டைம் என்ன? 8:30. ஐயோ பாட்டி, கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்ப வேண்டியதானே. ஏய், ஃபஸ்ட்டு ஏஞ்சி போய் குள்ளிடாப்படா அப்படின்னு மாரி தட்டி விட்றாங்க. ஸோ இங்கே தயங்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதியமாக குளிச்சுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே அவங்க பாட்டி ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க. இவன் போய் அங்கங்கே இங்கங்கே அப்படி சொல்லி சுற்றி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான் வீட்டிலையே. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்பாடா, ஓகே பாட்டி, நான் போயிட்டு வரேன், தாத்தா பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ வரையாடி, உனக்கு காலேஜில் ட்ராப் பண்ணுறேன், அந்த செட் தான் நான் போகிறேன். வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் ஒரு மாதிரி கோவமாகவே அண்ணாவோட பைக்கில் ஏறி உட்காரா. ஸோ போய்ட்டு 2 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருமியா, நான் உன்னை வேணும்லாம் இந்த மாதிரி எதுவும் பண்ணல, நீ லவ் பண்ணு, நான் லவ்க்கெல்லாம் போஸ் கிடையாது, நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. ஆனால் நல்ல கேரக்டராக இருக்க பையனாக பார்த்து லவ் பண்ணேன், தேவையில்லாமல் கண்ட நாயெல்லாம் போயிட்டு லவ் பண்ணாத, லவ்வுக்கே அசிங்கம். அப்புறம் சரி அதை நீ சொல்கிறியா? ஆமாண்டி, நான் உன்னோட அண்ணன், நான் தான் சொல்லுவேன். சரி, நான் இனிமேல் லவ்வே பண்ணல, போதுமா? ஏய், நான் உன்னை லவ் பண்ணாத அப்படின்லாம் சொல்லலை. ஏப்பா சாமி, அட்வைஸை போட்டு அறுக்காத காலையிலே, நான் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஃபஸ்ட்டு நீ இன்டர்வியூக்கு ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அவன் கிளம்பிட்டான். இங்கே அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு டயங்க அவனோட கம்பெனிக்கு போகிறான். இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனிக்கு போகிறான். போயிட்டு அந்த பில்டிங்கை பார்த்தாலே, ஐயோடா எவ்வளோ பெரிய கம்பெனி, இதில் 15th ஃப்ளோருக்கு போகணும், பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஒரு மாதிரி ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த கம்பெனி பார்க்குறதுக்கே. அந்தளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஒர்க் பிளேஸ் அப்படின்னா அந்த ஒரு வைப் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வைப்பாக இருக்குது அந்த பிளேஸு. ஸோ அப்படியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமாடா, ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை, பரவாயில்ல அப்படியே ஒரு மாதிரி நினச்சிட்டே போயிட்டுருக்கான். அப்போது லிஃப்ட் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தா, நீயா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். ஏஸ் அஃப்கோர்ஸ் நானே தான் அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் நெஞ்சில் கை வச்சுட்டு டயாங் ஜேகேவை பார்க்குறான். ஜேகே தான் நீயா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஸோ அப்படியே லிஃப்ட்டில் 2 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது, அம்மா இங்கே எதுக்கு வந்தேன் நீ இப்போது? மறுபடியும் என் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன்னு நினச்சேன், இன்றைக்கே வந்து முழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஜேகே. ஏன்? உலகம் ரொம்ப சின்னதுப்பா, அதனால் யார் மூஞ்சும் யாரும் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னு உன்கிட்டதுக்கு சொல்லணும்? உன்னை பார்த்தா இங்கே வேலை பார்க்குறவனாவும் தெரியல, வாட்ச்மேனாகவும் தெரியல, அப்புறம் என்னத்துக்கு தான் நீ இங்கே வந்திருக்க? ஒருவேளை இன்டர்வியூக்கு வந்திருக்கியோ? ஆமாம், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? பார்த்தாலே தெரியுது அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஏய், ஏன் சிரிக்கிற? ஏன் என்னோடய ட்ரெஸ்க்கு என்ன? உன்னோட ட்ரெஸ்க்கு இல்லை, பட் யாரோட கம்பெனிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரியாமலே வந்திருக்கியோ? ஏன், இது யாரோட கம்பெனியாக இருந்தால் உனக்கு என்ன? ஏதோ நீ பாஸ் மாதிரி பேசிகிட்ருக்க ஒரு மாதிரி சிரிக்கிறான் நம்ம ஜங்குக்.
ஆம். ஏன் நான் பாஸா இருக்கக்கூடாதா? ஹே, காமெடி பண்ணாத ஓகேவா? ஆ காமெடி பண்ணாலும் கொஞ்சம் அர்த்தத்தோட பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உன்னை பார்த்தா எந்த ஆங்கிள்லையுமே பாஸா தெரியல. ஓகே ஓகே ஃபைன், அப்போ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி என்னோடய ஃப்ளோர் வந்துடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி 15th ஃப்ளோர் தான் ஜெய் கிளம்புறான். ஹே, இதான் என்னோடய ஃப்ளோர். வாட் அ மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு அப்படியே ஓகே தென் ஆல் தி பெஸ்ட் உன்னோட ஃப்யூச்சர் கேரியருக்காக போயிடுறான். ஸோ ஜேகே அந்த லிஃப்ட்டை விட்டு உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே போக போக எல்லாருமே குட் மார்னிங் பாஸ், குட் மார்னிங் பாஸ், குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஒருவேளை நமக்கு தான் சொல்கிறாங்களோ, இல்லையே இப்போ தான் நம்ம இந்த ஆஃபீஸ்க்கே வரோம், இவனுக்கா சொல்கிறாங்க, ஆனால் ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கேபினுக்கு போயிடுறான் ஜேகே. இப்போ வந்து இன்டர்வியூக்கான ஒரு இது இருக்கும் இல்லையா, ப்ளேஸ். ஸோ அந்த ப்ளேஸில் வெயிட்டிங் ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. நம்மளுக்கு வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ண சொல்லி மெயிலே வந்தது. ஸோ நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி தயாங் வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடுறான். அங்கேருந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. இப்போது டயாங்கோட டர்ன். அப்படியே போகிறான் உள்ள. போயிட்டு பார்த்தா அவனுக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா அங்கே இன்டர்வியூவராக உட்காந்துட்ருக்கிறது ஜேகேவும் இன்னும் 2 ஸ்டாஃப் தான். ஸோ அப்படியே பார்த்ததும் செம்மையாக ஸ்டன் ஆகிடுறான். போச்சுடா, நமக்கு இந்த வேலையும் கிடைக்காது, நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போவே உத்தரவு வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் டயாங். ஏன், எதுக்கு? வந்து இன்டர்வியூவே அட்டன் பண்ணல, அதுக்குள்ளே போகிறேன்றீங்க? ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம்ல இன்டர்வியூக்கு. நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. செலக்ட் பண்ணுறதும் பண்ணாதும் எங்கள் இஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிருது ஏன் இவன் அப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அவன் சிரிச்சிட்டே இட்ஸ் ஓகே ஃபைன், வந்து உட்காருங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கூப்பிட்றான். போச்சு, வாலண்டியராக வந்து மாட்டிக்கிட்டோம். என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி டைம் போய் உட்காடுறான். ஸோ அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே கேள்வி கேட்குறான். இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான கேள்விஸ்லாம் கேட்குறான். டயாங் அதுக்கு அப்படியே அசால்ட்டாக பதில் சொல்லிகிட்ருக்கான் உட்காந்துட்டு. இந்த பிபிடி மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவியான்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வில்லங்கமாக கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம டயாங் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி அது அவனோட ஓன் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ அதையும் வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறான். ஜேகே வந்து இதில் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இது வரைக்கும் யாருமே அவனுக்கு கொடுத்தது கிடையாது. பிஸ்னஸ் ஐடியா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நல்லா லாபம் கிடைக்கும். அதனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவனை நம்ம எப்படி டீல் பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்டாஃப்கிட்டையும் இங்கே பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வந்து எந்திச்சு போயிடுறான். ஸோ இங்கே டயாங் இதை கேட்டுட்டு வெயிட்டிங் லிஸ்ட் தான், கிடைக்குமோ கிடைக்காதோ, சரி வா நாம தான் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான்.